அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் டுடேஸ் குரான் வோர்ஷ். இந்த சேனலில் நம்ம தமிழில் டெய்லி குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோடு நம்மள எத்தனை பேர் குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது. அல்லாஹ் தஆலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத இந்த சேனலில் நம்ம ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்துக்கிட்டு வரும். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் 19 மரியம், வசனம் 71 பார்க்கலாம். உங்களில் யாரும் அதை கடந்து செல்லாமல் இருக்க முடியாது. இது உமது இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட முடிவாகும். பிறகு இறையச்சமுடையோரை காப்பாற்றுவோம், அநியாயக்காரர்களை முழங்காலிட்டவர்களாக அதில் விட்டுவிடுவோம். அவர்களிடம் நமது வசனங்கள் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டால் நம் இரு சாரரில் நல்ல வசிப்பிடத்தையும் சிறந்த சபையையும் கொண்டிருப்போர் யார் என்று இறை நம்பிக்கை கொண்டோரிடம் இறைமறுப்பாளர்கள் கேட்கின்றனர். இவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறைகளை அளித்துள்ளோம். அவர்கள் வாழ்க்கை சாதனத்திலும் தோற்றத்திலும் இவர்களை விட மிக சிறந்த நிலையில் இருந்தனர். யார் வழிகேட்டில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அளவிலா அருளாளன் கால அவகாசத்தை நீட்டுகிறான். முடிவில் தமக்கு வாக்களிக்கப்பட்டவற்றில் தண்டனையோ அல்லது உலக அழியும் நேரத்தையோ அவர்கள் காணும்போது கெட்ட வசிப்பிடத்தையும் பலவீனமான படையையும் கொண்டவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று நபியே கூறுவீராக. நேர்வழி நடப்போருக்கு அல்லாஹ் நேர்வழியை அதிகப்படுத்துகிறான். நிலைத்து நிற்கும் நற்செயல்களை உமது இறைவனிடம் கூலியில் சிறந்தது, திரும்பும் இடத்தில் சிறந்ததுமாகும். நமது வசனங்களை மறுத்து எனக்கு பொருளாதாரமும் பிள்ளை செல்வமும் கொடுக்கப்படும் என்று கூறுபவனை நீர் பார்த்தீரா? அவன் மறைவானதை தெரிந்து கொண்டானா? அல்லது அளவில்லா அருளாளனிடம் வாக்குறுதி எதையும் பெற்று கொண்டானா? அவ்வாறல்ல. அவன் கூறியதை எழுதி வைப்போம், அவனுக்கு வேதனையை மென்மேலும் நீடிக்க செய்வோம். அவன் கூறியவற்றுக்கு நாமே உரிமையாளராவோம். அவன் நம்மிடம் பொருளோ பிள்ளைகளோ இன்றி தனியாகவே வருவான். தமக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்பதற்காக அல்லாஹ்வை என்று வேறு கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டனர். எனினும் அவர்களே தம்மை இவர்கள் வணங்கியதை மறுத்து இவர்களுக்கு எதிராகவும் ஆகிவிடுவர். இறைமறுப்பாளர்களை பாவம் செய்ய தூண்டி கொண்டு இருப்பதற்காக அவர்களிடம் ஷைத்தான்களை அனுப்பியுள்ளோம் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? எனவே அவர்கள் விஷயத்தில் அவசரப்படாதீர். அவர்களுக்கு நாம் கணக்கிடுவதெல்லாம் குறிப்பிட்ட தவணையை தான். அந்நாளில் அளவில்லா அருளாளனை நோக்கி இறையச்சமுடையோரை அணியாக ஒன்று திரட்டுவோம். குற்றவாளிகளை தாகமுடையோராக நரகத்தை நோக்கி ஓட்டிச் செல்வோம். அளவில்லா அருளாளனிடம் உறுதிமொழி எடுத்தவர்களை தவிர எவருக்கும் பரிந்துரை செய்ய அதிகாரம் பெறமாட்டார்கள். அவர்கள் அளவில்லா அருளாளன் பிள்ளையை ஏற்படுத்தி கொண்டான் என கூறுகின்றனர். மிக மோசமான விஷயத்தையே நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அவர்கள் அளவில்லா அருளாளனுடன் பிள்ளையை தொடர்பு படுத்துவதன் காரணமாக வானங்கள் வெடிப்பதற்கும் பூமி பிளப்பதற்கும் மலைகள் நொறுங்குவதற்கும் முனைகின்றன. பிள்ளையை ஏற்படுத்தி கொள்வது அளவில்லா அருளாளனுக்கு தகுதியானதல்ல. அளவில்லா அருளாளனிடம் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைவரும் அடிமையாகவே வருவார்கள். அவன் அவர்களை சூழ்ந்தறிந்துள்ளான், மேலும் அவர்களை துல்லியமாக கணக்கிட்டுள்ளான். அவனிடம் அவர்கள் ஒவ்வொருவரும் மறுமை நாளில் தனித்தே வருவார்கள். இறைநம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு அளவில்லா அருளாளன் அன்பை உண்டாக்குவான். நபியே, நாம் இவ்வேதத்தை உமது மொழியில் எளிதாக்கி இருப்பதெல்லாம் இதன் மூலம் இறையச்சமுடையோருக்கு நீர் நற்செய்தி கூறுவதற்காகவும் விதண்டாவாதம் செய்யும் கூட்டத்தினரை நீர் எச்சரிப்பதற்காகவும் தான். இவர்களுக்கு முன்பு நாம் எத்தனையோ தலைமுறைகளை அளித்திருக்கிறோம். அவர்கள் யாரையேனும் நீர் பார்க்கின்றீரா? அல்லது அவர்களின் சிறு சப்தத்தை ஏனும் கேட்கின்றீரா? அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் நம்ம அத்தியாயம் 19
வசனம் 98 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 20 தாஹா, அரபு மொழியின் 2 எழுத்துக்கள். மொத்த வசனங்கள் 135. தாஹா, நபியே, நீர் சிரமப்படுவதற்காக இந்த குர்ஆனை உமக்கு நாம் அருளவில்லை. எனினும் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு நினைவூட்டலாகும். இது பூமியையும் உயர்ந்த வானங்களையும் படைத்தவனிடமிருந்து அருளப்பட்டது. அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது அமர்ந்தான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவ்விரண்டிற்கும் இடைப்பட்டவையும் மண்ணுக்கு அடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. நீர் சப்தமாக பேசினாலும் இரகசியத்தையும் அதைவிட மறைவானதையும் அவன் அறிகிறான். அல்லாஹ் அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை. அவனுக்கு அழகான பெயர்கள் உள்ளன. நபியே, மூசாவை பற்றி செய்தி உம்மிடம் வந்ததா? அவர் நெருப்பை கண்டபோது காத்திருங்கள், நான் ஒரு நெருப்பை கண்டேன், அதிலிருந்து ஒரு தீப்பந்தத்தை உங்களிடம் நான் கொண்டு வரலாம், அல்லது நெருப்பின் அருகில் ஒரு வழிகாட்டியை காணலாம் என்று தமது குடும்பத்தாரிடம் கூறினார். அவர் அங்கு சென்றபோது மூசாவே என அழைக்கப்பட்டார். நான் தான் உம்முடைய இறைவன். உமது 2 காலணிகளையும் கலற்றுவீராக. நீர் துவா எனும் தூய பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர். நான் உம்மை தேர்ந்தெடுத்து கொண்டேன். எனவே உமக்கு அறிவிக்கப்படுவதை செவியேற்பீராக. நானே அல்லாஹ், என்னை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை. எனவே என்னையே வணங்குவீராக. என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநிறுத்துவீராக. உலகம் அழியும் நேரம் வரக்கூடியதே. ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்த செயல்களுக்கான கூலி வழங்கப்படுவதற்காக அதை மறைத்து வைக்க விரும்புகிறேன். எனவே அதை நம்பாமல் தன் சுய விருப்பத்தை பின்பற்றியவன் அதை நம்புவதை விட்டும் உம்மை தடுத்துவிட வேண்டாம். அவ்வாறாயின் நீர் அழிந்து விடுவீர். மூசாவே, உமது வலது கையில் இருப்பது என்ன என இறைவன் கேட்டான். இது என் கைத்தடி. இதன் மீது நான் ஊன்றி நிற்பேன். இதை கொண்டு எனது ஆடுகளுக்கு இலை பறிப்பேன். இதனால் எனக்கு வேறு சில பயன்களும் இருக்கின்றன என்று அவர் கூறினார். அதற்கு இறைவன், மூசாவே, அதை கீழே போடுவீராக என்று கூறினான். அவர் அதை போட்டார். உடனே அது ஓடக்கூடிய பாம்பானது. அதை பிடிப்பீராக, பயப்படாதீர். அதன் முந்தைய நிலைக்கே அதை திரும்ப கொண்டு வருவோம். உமது கையை அக்குள் பகுதியில் சேர்த்து வைப்பீராக. அது மாசற்ற வெண்மையாக வெளிப்படும். அது மற்றொரு சான்றாக உள்ளது. நமது மாபெரும் சான்றுகளில் சிலவற்றை உமக்கு காட்ட வேண்டும் என்பதே இதற்கு காரணம். ஃபிர்அவுனிடம் சொல்வீராக, அவன் வரம்பு மீறிவிட்டான் என்று இறைவன் கூறினான். என் இறைவனே, என் உள்ளத்தை எனக்கு விரிவாக்குவாயாக. என் காரியத்தை எனக்கு எளிதாக்குவாயாக. என் பேச்சை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக எனது நாவில் உள்ள முடிச்சை அவிழ்ப்பாயாக என்று அவர் கூறினார். என் குடும்பத்தை சேர்ந்த எனது சகோதரர் ஹாரூனை எனக்கு உதவியாளராக ஆக்குவாயாக. அவர் மூலம் என் ஆற்றலை வலுப்படுத்துவாயாக. என் காரியத்தில் அவரையும் கூட்டாக்குவாயாக. நாங்கள் உன்னை அதிகளவு போற்ற வேண்டும், உன்னை அதிகளவு நினைவு கூற வேண்டும் என்பதற்காக உதவுவாயாக. நீயே எங்களை பார்ப்பவனாக இருக்கிறாய் என்று மூசா கூறினார். மூசாவே, நீர் கேட்டவை உமக்கு வழங்கப்பட்டன என்று இறைவன் கூறினான். மற்றொரு முறையும் உம்மீது நாம் அருள் புரிந்துள்ளோம். உமது தாயாருக்கு அறிவிக்கப்பட வேண்டியதை நாம் அறிவித்ததை நினைத்து பார்ப்பீராக. அவரை ஒரு பொட்டியில் வைத்து அதை கடலில் போடுவீராக. அக்கடல் அவரை கரையில் கொண்டு சேர்க்கும். என்னுடைய எதிரியாகவும் அவருடைய எதிரியாகவும் இருப்பவன் அவரை எடுத்துக்கொள்வான் என அறிவித்தோம். உம்மீது எனது அன்பை பொழிந்தேன். என் கண்காணிப்பில் நீர் வளர்க்கப்படுவதற்காக இவ்வாறு செய்தேன். உமது சகோதரி அங்கு சென்று இவரை பராமரிக்கும் ஒருவரை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டபோது, உமது தாயார் கண்குளிர்ச்சி அடைவதற்காகவும் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் அவரிடமே உம்மை திருப்பிக் கொடுத்தோம். நீர் ஒருவரை கொலை செய்தீர்.
அக்கவலையிலிருந்தும் உம்மை காப்பாற்றினோம். மேலும் உம்மை கடுமையாக சோதித்தோம். பின்னர் மத்தியன்வாசிகளிடையே பல ஆண்டுகள் தங்கியிருந்தீர். பிறகு மூசாவே, நாம் நிர்ணயித்தபடி நீர் வந்துள்ளீர். அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் நம்ம அத்தியாயம் 20 வசனம் 40 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.